கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆம், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரை பூர்ணமாக பற்றி கொண்டோம் என்றால் நமக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். முடியாத காரியங்களை முடிய வைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். எனவே அவரை நோக்கி பார்ப்போம். ஜீவ ஊற்றண்டையில் நம்மை கொண்டு போகிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தும் கர்த்தராய் நமக்கு ஆலோசனை சொல்கிறார் என்பதை மறந்து விடாதபடி அவரை பற்றி கொள்வோம், அவருக்காகவே வாழ்வோம். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நித்தமும் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துகிறீர், அதற்காக நன்றி அப்பா. எங்களை பாதுகாக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். உடுத்துவிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். போஷிக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எப்பொழுதும் உம்முடைய ஆண்டவரே பலத்தையும் கிருபையும் பெற்றவர்களாய் முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழும்படியாய் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் சொல் செயல் சிந்தை பிரியப்படுத்தட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருப்பவர்களை கர்த்தர் வேலி அடைப்பீராக. கிருபை பெருகட்டும். உலக நாடுகளின் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும். உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.